ரோலிங் ஒரு 5 டீ போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே, அவன் இந்த மாதிரி எங்க கூட வரமாட்டான். ஏண்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் இப்போ? பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போனவன் தோச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாயை மூடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிருவான். தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல. சோடா வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ ஐயா, வயிறு பத்தி எரியுதே. டேய் மச்சான், சரியா தரமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத என்ன. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். அணியா போடா. அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஸ்பெஷல் டீ என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுல தான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். ஏய், டீ எல்லாம் ஒண்ணும் வேணாடா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய், வீட்டு வரையும் போயிட்டு வந்துறேன்டா. தலைவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுறா. வேண்டாம்டா, இங்கே டீ சாப்பிடு. ஏய், தலைவலியா இருக்க, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. சின்ன பசங்க மாதிரி. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவாடா சொல்லுவ. பயங்கரமா தலைவலிக்குது, தலைவலிக்குது, தலைவலிக்குது. வாமா தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விடு பாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா, ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா. தலைவலிக்குது. அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க அந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க, ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்கு. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது, சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இத பாருமா, தலைவலிங்கிறேன், தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது, பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடுப்போமா. இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு, அவர் ஆட்டுவார். நீ போ. ராசா, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் ஐயோ, சீக்கிரம் போமா. மாமா, உளுந்த நல்லா நொங்கு நொங்கு நாட்டுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும் நினைச்சேன். பழைய கதியேதான். ஏண்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றானே, இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலைவலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சி விடுறா, உனக்கு என்ன? நீ ஆட்டு. சமீபகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? ஆட்டியா பேசுங்க. பேசாம இத செக்குல போட்டு ஆட்டி இருக்கலாம். சம்சாரம், சம்சாரம். என்னையா கை காலாம் வலிக்குதுமா, ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா, என்ன பய குனிஞ்ச தலையோட குடு குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா,
கை கால் எல்லாம் ஒரே அசதியா இருக்கு. என்னடா அது? தைலம் தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா. கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன்? ஆட்டியா நல்லா ஆட்டியா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? 8 நாள்ல அவனுக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாம் வந்திருக்கியா? சட்னி ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துக்கிட்டியா ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கன் இருக்கு. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? அவன் தண்ணி இறைக்கிற இறப்பு, ஐயோ என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? பித்தாலும் பெத்தேன், சாதாரண பிள்ளையா பெத்தேன், குண்டுபடி மாதிரி பெத்திருக்கேன். என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? சட்னி சட்டன் ஏன் அலையற? இந்தா மொத்தத்தையும் கொட்டிக்க. மொத்தமே இவ்வளவுதானா? ஆமா. உன் மவனோட பொறுப்பை நீதான் மெச்சிக்கணும். என்ன? யூனியன் ஆபீஸுக்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு ஆ. உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான். ஆ. இன்னும் சட்டத்தையே காணும். என்னங்க இது? நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுதேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க, நானே பின்னிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏல உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எடை போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. அது சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல. சம்சாரம் மாவு மிச்சம் இருக்குதா? இருக்க. அடுப்புல கல்ல போட்டு ஆ. லேசா மாவை ஊத்தி ஆ. அது மேல பரவலா எண்ணெயை விட்டு ஆ. மிளகா அப்படி உசுறு ஊதி சிறு வெங்காயத்தை சீவி அப்படி இப்படி தெளிச்சு 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 உன் பையனை கொடுத்தது. அதானே கேட்டேன். மெதுவா மெதுவா அல்லாத. எப்படி இருக்கு? பரவாயில்லையே, நல்லாதான் போட்டிருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன, நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டையே போடுறேன் பார். என்னங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்றியே? காலையில நேரத்துல எழுந்து உன் புடவெல்லாம் கம்ப்ளீட்டா துவைச்சு போட்டாச்சு. ஐயோ, புடவை தோச்சிங்களா? ஆமா, பொண்டாட்டி புடவைய புருஷன் துவைச்சு போட்டா அது அவமானம். ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால அள்ளி போடுறது அவளோட கடமை. அப்பா, யூரியா ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். ஏய், உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். ஏமா தடைய நீயே பின்னிக்கிட்டியா? இல்ல அவர்தான். நான் தான் பின்னிக்கிட்டேன். ஏண்டே உன் மவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. டிராக்டர் ஓட்டுறது, நாத்து நடுறது, அதோட இப்ப புதுசா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இருக்கான். என்னையா? ஜடை போடுறது. கிளிய வளர்த்து பூனையில விட்டுட்டீங்களா மாமா? எந்த கிளியை எந்த பூனை கிட்ட கொடுத்த? ஏற்கனவே உனக்கு கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. புதிரு போடாத, புரியுற மாதிரி சொல்லு. சொத்த மாமா சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ அதுக்கு தான் கடனுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்தேன். மீதிக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். தப்புன்னு அடிச்சிட்டு காதை காட்டுங்க, கொட்டி புடுறேன் கொட்டி. போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தையும் அவங்களே தின்னுட்டு சுந்தரிக்கு 3 காலம் மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னுக்கடின்னு சொல்லிட்டாங்க. அது என்னடா 3 காலு, ஆட்டுக்கு 4 கால். அது நொண்டியாடு மாமா. ஐயோ, இப்படி இல்லாம கொடுமைப்படுத்தாளுங்க. என்னால தாங்க முடியலையே. எனக்கும் தாங்க முடியல மாமா. ஒரு கிளாஸ் அடிச்சுக்கிட்டுமா? அடிச்சுக்கா அடிச்சுக்கா. இன்னொரு விஷயம் இருக்கே, அது என் வாயில சொல்லக்கூடாது. சொல்றா. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. பரவாயில்ல சொல்றா. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. சொல்றா. ஆமா, இந்த மீனாட்சி தெரியுமா? எந்த மீனாட்சிடா? அதான் மாமா, நான் வேலை செய்யறேன் டெய்லர் கடை. அதுக்கு பக்கத்துல பூ வித்துக்கிட்டு இருக்கான்ல, அவதான் இப்ப நம்ம வடிவேலுக்கு எல்லாமே. ஆடுறது என்ன, பாடுறது என்ன, குடிக்கிறது என்ன, கும்மாளம் என்ன, ஊரே நாடி போச்சு. சுந்தரி உள்ள படுத்திருக்கான்னா வடிவேலு வெளியே படுத்திருக்கான். போனது மாதிரியா இருந்தா அவ பிள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா நீங்க எப்படி தாத்தாக முடியும்? முடியாது. முடியாதுல்ல. எல்லாம் அந்த கிழடுக பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்குங்களே. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வலிச்சுக்கோங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல, அதனால மீசை இல்ல. அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து 1 மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேங்கிறியா? அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனைல இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டி இருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள பேண்ட் ஷர்ட் தைச்சு தரல உன் மிஷின் வீதிக்கு வந்துடும். ஜாக்கிரதையா இரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் சட்டையும் காணும், அந்த பண்டார பேலையும் காணும்.
என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களா எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணு இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலயும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா அவனை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்கிட்ட கல்யாணம்? போடா, கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னான். சுந்தரி வேண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னா. அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னா. நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவே. கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாக்கிய தம்பி காப்பாத்து, அடிய காப்பாத்துக்கிடே. ஐயா விட்டுட்டு போயிட்டாலே, நடாத்துல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? ஐயா ஏதாவது கொண்டு போகணுமே. தெரியல. தெரியுமா சவிக்கமா? இருக்கப்பா. எங்கட போற? அக்கா வீட்டுக்கு. சரி அக்கா மகா சுந்தரி. ஓ இங்க இருக்கியா? என்னம்மா சவிக்கமா? சுந்தரி அனுமாம நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவசரப்படுறிய? எல்லாம் நீ செய்யற வேலை. டேய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கான். நான் அதுக்கும் இங்க வரல. நம்ம வீட்டுல புடமை காய்ச்சிருச்சு, முதல் காய் அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்கா. பாவக்கா பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய? ஆமா, உங்களை எவனோ கூப்பிடான். செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பான். போயிருக்கியா? எந்த இது உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு பூசணிக்கு அமைக்கிறேன். ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா எல்லாரும் பாக்குறாங்க, வெளியில வந்து காசு கொடுத்துறேன். அது ஒண்ணு இல்ல, என் சின்ன இதன் இல்லடா. ஆக அது உன் வீட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்நேரம் குடிசையே சாய்ந்திருக்கும். திருட்டு ராஸ்கோல். ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது.
எங்க பாரம் தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்தேன் தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உரம் வச்சுட்டு வந்த உன்னை ஐயோ, மாமா. மாமா, சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல. என்ன மாமா? துப்புன்னு தோணுச்சு. உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷன்காரன் எப்படி இருக்கணும்? ஆம்பளைக்கு அழகா அடக்க ஒடக்கமா வீட்டோட இருக்கணும். இல்லையே, இருக்க மாட்டேங்கிறானே. 10 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதிச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். புளி போட்டு விளக்குனா வால்ச்செம்பு கூட பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா உன் மரமண்டை அப்படியே இருக்க. அப்படிங்கிற? ஆமா. ஏன் மாமா, ஒரு புருஷன் பொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும். ஐயோ, குழந்தைதான் வளரும். வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு? உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஆ? பின்ன என்ன, வாழாவட்டி வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மானா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிலாம் கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. இப்படி கேட்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்பந்திகாரி சேவ கோழிய கொட்டை கோழிக்கு அனுப்பியிருக்காங்க. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொக்கரக்கோ ஏ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. சொட்ட மாமா, நேர கடைக்கு போய் சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாடா. இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாராயம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ரெடியா கொண்டாந்துருக்கேன். ஊருக்கா? இந்த இருக்கு. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளேண்டா என்னோட பாட்ட. ஓஹோ, அவனுக்கு 2 கால் இருந்தா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான். மாம்ஸ் மாம்ஸ். ஏய், நீங்க குடிக்கிறது எங்க மாமா கடை சாராயம். குடிச்சிட்டு படுத்துக்கிறதுக்கு இல்ல. நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த வடிவேலு பையன் இனிமே ஊருக்குள்ள வரக்கூடாது. அப்படி வந்தான்னா அவன் காலுகை இருக்க கூடாது. இல்ல உங்க காலுகை இருக்காது. 2ல எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நிஜமாவாடா சொல்ற? சொல்றா. ஆமா, வடிவேலுக்கு மறு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு ஊரு போத்தனூரு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. கண்ணோட ஏன்னு இருக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. வர 12ஆம் தேதி ஊத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க மாமா. வாயும் வயிறுமா இருக்கிறா. இந்த நிலைமையில அவனுக்கு கல்யாணமா? அந்த பரதேசி பசங்க காலையா விழுவேன். அவனுக்கு கால நம்ம ஏன் விழுகணும்? உங்களுக்கு என்ன மானம் இல்லையா, ரோசம் இல்லையா? பழிக்கு பழி வாங்கணும், பழிக்கு பழி வாங்கணும். என்னடா சொல்ற? அவங்க வடிவேலுக்கு எப்படி 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம சுந்தரிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். சொட்ட, நான் வேணா சுந்தரிக்கு வாழ்க்கை கொடுக்க தயாரா இருக்கேன். அம்மா, ஐயோ. மரியாதை எந்திரிச்சு ஓடிடு. ஓடிடா. ஏண்டா கருவாயா, பாலவட்டியார பொண்ணுக்கு நான் வாக்கப்படலாம்னா என்னை அரவலாடத்தை விட்ட வர எங்க ஊரை பக்கவா உன்னை கல்ல எடுத்து எரிஞ்சிட்டு ஓடிடுறேன்.